10 நிமிஷத்துல பட்டுன்னு இட்லி சாம்பார். எந்த காய்கறியும் தேவையில்ல. வெறும் வெங்காயம், தக்காளி மட்டும் இருந்தா போதும். சூப்பர் டேஸ்ட்டா இருக்கும். எவ்வளோ இட்லி வேணா சாப்பிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர்ல 5 மீடியம் சைஸ் வெங்காயத்த அரிஞ்சு எடுத்திருக்கோம். 5, 6 பல்லு பூண்டு, 1 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய். இப்போ 6 தக்காளி சேர்த்துக்கலாம். இட்லி சாம்பாருக்கு புளி சேர்க்க மாட்டோம். அதனால தக்காளி அதிகமா எடுத்திருக்கோம். 1 டம்ளர் துவரம்பருப்பு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். கொதிச்சதுக்கப்புறம் நமக்கு பத்தலைன்னா திரும்ப போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து கொஞ்சமா விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் பருப்பு எடுத்துருக்கிறதுனால நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். பொதுவாக 2 டம்ளர் தான் தண்ணி சேர்ப்போம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டிருக்கிறதுனால ஒரு 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம். இப்போ குக்கரை மூடி 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ 4 விசில் வந்துருச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். நல்லா பருப்பு வெந்து வந்திருக்கு. தக்காளி எல்லாமே வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா கடைஞ்சு அதுக்கப்புறம் தாளிச்சுக்கலாம். எனக்கு பருப்பு 1, 2 பிடிக்கும். அதனால நான் கொஞ்சமாக கடைஞ்சிக்கிறேன். நீங்கள் நல்லா பருப்பு தெரியாமல் கடையினா இன்னொரு விசில் விட்டு கடைஞ்சிக்கலாம். நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை 2ம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதை தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. சாம்பார் சூடாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 வரமிளகாய் சேர்த்து தாளித்து சாம்பாரோட சேர்த்துடலாம். 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுறலாம். உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணியாக வேணும்னா இப்போயே ஆஃப் பண்ணிடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணால் சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.